பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 8ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 13வது வசனம். Psalm 68 verse 13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகமெங்கும் மகளிர் தினம், பெண்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு உற்சாகமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆண்டவர் எப்படி அழகா ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த கிச்சன்லேயே நான் இருக்கிறேனே, எப்போ பார்த்தாலும் இந்த அடுப்பின் அடியிலேயே நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நாமே குறைவாக நினைத்து கொள்கிறோம். அநேக பெண்கள் வெளியில் போய் வேலை செய்து பணத்தை சம்பாதித்து நல்ல ஒரு பதவியில் இருக்கிறத தான் அவங்க பெருமிதமாக நினைத்து கொள்கிறார்கள். வீட்டில் இருக்கிற சகோதரிகள் எப்பொழுதுமே அநேக நேரங்களிலே தங்களை தாழ்வாக நினைத்து கொள்கிறார்கள். அது மற்றவங்க சொல்கிறதுனால இல்லை, அவங்களே அதை தாழ்வாக நினைத்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, வீட்டில் பெண்கள் ஹோம் மேக்கர், நான் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறத அவங்க ரொம்ப தாழ்வாக நினைக்கிறாங்க. இதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன், அது உங்களை உற்சாகப்படுத்தும். 12ஆம் வசனம் பாருங்களேன். சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். இப்போது கர்த்தர் பாருங்க, ஆண்கள் வெளியில் போய் யுத்தம் பண்ணி ராஜாக்களை எல்லாம் அவங்க முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக தேவன் ஆண்களுக்கு நல்ல பலனை கொடுத்தார். அவங்கெல்லாம் யுத்த வீரர்களாக இருந்தார்கள். பெண்கள் என்ன செய்வாங்களாம்? வீட்டில் இருந்து என்ன செய்வாங்களாம்? அந்த ஆண்கள் அவங்க போய் வெற்றியோடு கூட வருகிறார்கள் அல்லவா? அப்போ அந்த எதிராளிகளுடைய அநேக உடைமைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள் வெற்றியினுடைய சின்னமாக. அந்த கொள்ளை பொருளை சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாளாம்? கொள்ளை பொருளை பங்கிட்டாள். She divided the spoil. ஹஸ்பண்ட் கொண்டு வர்ற கொள்ளை பொருளை அவள் பங்கிட்டு அவள் அதிலே சந்தோஷமாக இருக்கிறாள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் அப்படி சந்தோஷமாக இருக்கிறோமா? ஹஸ்பண்ட் வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்தில் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வீட்டை அப்படி சந்தோஷமாக இருக்கிறோமா? அநேக பெண்களுக்கு அதில் திருப்தியே இல்லை. வேறு யாராவது ஒரு வேலை செய்கிற பெண்ணை பார்த்தா அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா ஜாலியாக வெளியில் போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க. நான் மட்டும் எப்போவுமே அடுப்பு நடியிலேயே இருக்கணுமா? நான் மட்டும் எப்போவுமே க்ளீனிங்கு, இந்த மாதிரி லாண்ட்ரி, இதே தான் என்னுடைய வேலையா? 4 சுவருக்குள்ளேயே நான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை என்னது? நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல நம்ம இருக்கிறோமா? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு. அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு புறா இருக்குது, அதோடைய சிறகு எதில் தெரியுமா அலங்கரிக்கப்பட்டிருக்குது? வெள்ளி, சில்வர் லைனிங் அதில் இருக்குது. அப்புறம் பசும் பொன் நிறமாகி அதன் இறகுகள், அதனுடைய இறகுலாம் பசும் பொன் நிறமாக அந்த சாயலாக இருக்கிறோமா? பசும் பொன்னையும் வெள்ளியையும் ஒப்பிட்டு கர்த்தர் உங்களை ஒப்பிடுகிறார். பெண்களை கர்த்தர் எப்படி ஒப்பிடுகிறாரு? பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சமமாய் ஒப்பிடுகிறார். பொண்ணு வெள்ளினா நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ரொம்ப வேல்யூபிள், அதை லாக்கரில் வைக்கிறோம், அதுக்கு அவ்வளோ விலை உயர்ந்தது. அப்படி தானே கர்த்தர் பெண்களை அப்படி தானே பார்க்குறாரு. ஆனால் நம்ம தானே நிறைய நேரம் நம்மளை தாழ்வாக நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை பிரியமானவர்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போய் பெரிய வேலைகளை செய்தாலும் சரி, கர்த்தர் பெண்களை ரொம்ப அழகாக உருவாக்கி இருக்கிறாங்க.
நம்மளெல்லாம் ஆண்டவர் பெண்களாய் உண்டாக்கினதற்காய் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் எப்போவும் யோசிப்பேன், எப்போவும் பெண்களுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம், பெண்களுக்கு ஆண்கள் எதிரியே கிடையாது. பெண்களுக்கு நம்ம தான் எதிரி. நம்ம மனசு தான். நம்ம தான் நிறைய நேரம் அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம தான் நம்மளை ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், உங்களை அழகான ஒரு மனைவியாக வச்சுருக்கிறாரு, தாயாக வச்சுருக்கிறாரு, பாட்டிமாவாக வச்சுருக்கிறாங்க. நம்மளை ஒரு மகளாக, ஒரு சகோதரியாக, ஒரு மருமகளாக, ஒரு மாமியாராக கர்த்தர் எவ்வளோ உறவுல வச்சுருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவள் எவ்வளோ ஒரு கடினமான பாதையில் அவள் போகிறா. 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்து, அதுக்கப்புறம் கற்ப வேதனை. பைபிளே சொல்லியிருக்குது, எல்லா வேதனைகளையும் பார்க்கிலும் அந்த கற்ப வேதனை என்பது அவ்வளோ கடினம். அதுக்கப்புறம் பிள்ளைகளை பராமரித்து இல்லை, ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட்ஸ் டைம், மென்சஸ் டைம், அவங்க படுகிற வேதனைகள், அதன் மத்தியிலையும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தைரியம், பெரிய பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படி சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்ம எவ்வளோ பலசாலிகள் தெரியுமா? ஆக்சுவலி ஒரு டெஸ்ட் பண்ணாங்களாம். என்னென்னா, இந்த மந்த்லி நம்மளுக்கெல்லாம் இந்த பீரியட்ஸ் டைமில் வர அந்த மஸ்கிள், அந்த கிராம்ஸ் உடைய லெவலில் ஆண்கள் எவ்வளோ தூரம் தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணாங்களாம். நம்ம 10 பாயிண்ட் வரைக்கும் விமன் தாங்குறோமா. ஆனால் ஆண்கள் 1 பாயிண்ட் கூட அவங்களால தாங்க முடியலையாம். அந்த அளவுக்கு அவங்களால பெயின் டாலரேட் பண்ண முடியல. ஆனால் தேவன் பாருங்கள் நம்மளுடைய சரீரத்தை எப்படி படைச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம எவ்வளோ நேசித்து, எவ்வளோ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பெண்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளை ரொம்ப வேல்யூபிளாக, ஆண்டவர் நம்மளை பசும் பொண்ணாக பார்க்குறாரு. நம்மளை வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்டவங்களாக நம்மளை பார்க்குறாரு. நம்மளை கண்ணாடியில் பார்க்கும் போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அழகாக படைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒருத்தர் டாலாக இருக்கிறோம், ஒருத்தர் ஷார்ட்டாக இருக்கிறோம், ஒருத்தர் கொஞ்சம் குண்டாக இருக்கிறோம், ஒருத்தர் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறோம், ஒருத்தர் டார்க்காக இருக்கோம், லைட்டாக இருக்கிறோம், முடி கேர்லியாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஆனால் எல்லாரையும் தேவன் அழகாக, அதிசயமாக, பியூட்டிஃபுல்லாக நம்மளை படைச்சிருக்கிறாங்க. யாருமே நாமே தப்பாக, தவறாக, தாழ்வாக நம்ம நினைக்கவே கூடாது. தேவன் நம்மளை பியூட்டிஃபுல்லாக, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எல்லா விதத்துலேயும். வீட்டில் ஒரு லேடி இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். வீட்டில் இருந்து நம்ம வீட்டை கவனிக்கிறதுனால தான், வீட்டில் சமையல் பண்ணி, வீடை க்ளீன் பண்ணி, லாண்ட்ரி பண்ணி, அது இதெல்லாம் பண்ணுறனால தான் ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க வேலைகளை முடிச்சுட்டு எப்பாடா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு வர்றாங்க. எல்லா டயர்ட்னஸும் மாறி அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணி இல்லை எல்லாமே ஒரு சகோதரி பண்ணுறோம். அப்போ வீட்டில் ஒரு சகோதரி இல்லைன்னா அந்த வீடு நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சில நேரங்களில் பெண்கள் எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா, ஒரு 1 வீக் 1 மந்த் அப்படி போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வீடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படியே பயங்கர மெஸ்ஸியாக இருக்கும்ல. ஆனால் ஆண்கள் எவ்வளோ நேரங்களில் வெளியில் வேலைக்கு போகிறாங்க, ஊழியங்களுக்கு போகிறாங்க. ஆனால் பெண்கள் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் சமாளிக்கிறோம், எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியுது. நம்ம நினைப்போம் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ பெண்கள் எவ்வளோ பெரிய ஒரு உயிர் நாட்டம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் என்றவள் ஒரு உயிர் நாட்டத்தை போல் இருக்கிறாங்க. லைஃப் லைனே விமன் தான். ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரெஷியஸ். இப்படி ஒரு நாளை இந்த உலகம் கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கி ஃபெமினிசம்னு ஒரு குரூப் வந்துட்டாங்க. அது எப்படி ஒரு குரூப்னா, நம்ம என்ன மென்னை விட தாழ்ந்தவங்களா, நம்ம ஆண்களை விட குறைஞ்சவங்களா, நம்மளால் முடியாதா, நம்மளால் என்ன யுத்தத்துக்கு போக முடியாதா, நம்மளால் வேலைக்கு போக முடியாதா, நம்மளால் கார் ஓட்ட முடியாதா, ஆண்கள் செஞ்சால் நம்மளும் செய்யலாம். இன்றைக்கி இந்த குரூப்பு தான் இன்றைக்கி பெண்மை என்கிற அந்த அழகான சுபாவத்தை உடைக்கிற ஒரு குரூப்பாக இருக்குது. அதனுடைய வலைகளில் நம்ம விழுந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை அழகாக படைச்சிருக்கிறாரு. ஆனால் தேவன் நம்மளுக்கு ஒழுங்குகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஒழுங்கின்படி நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார். ஆகவே உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற பெண்கள் தினத்தில் அவங்க எல்லாருக்கும் எங்கள் அருமையான பெண்கள் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அதிசயமாய் அழகாய் படைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கங்கள் நம்ம தேவ தரிசனத்தின்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த ப்ரேயர் லைனில் கூட பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி நம்ம பெண்களாக இருக்கிறோம். காலையிலேயே என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் சமூகத்தை தேடுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் என்கிற விதமாக ஆண்டவருக்கு பயந்து
எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் நம்ம கணவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார், போக்கி வரத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய கிருபை. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 68:13, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகள் சாயலாகவும் இருப்பீர்கள். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?